2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அடுத்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உதயநிதியை முதலமைச்சர் பதவியிலே அமர வைத்து விட முடியும். அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் விஜயுடைய வருகையின் காரணமாக அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படும். புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும். பிடித்த இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் இடையே வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நமது விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் யாருடன் கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் என்பது இல்லை என்றாலுமே கண்டிப்பாக நாங்கள் ஆட்சியை பிடித்து அனைவரையுமே வெளியேற்ற வேண்டும் என சொல்லி சீமானும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் என்பது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள், இன்றைய தினம் தேர்தல் என்பது நடத்தப்பட்டால் உங்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி நடத்தப்பட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்பிலே 40% மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 33% மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளையும் கொடுத்திருக்காங்களாம். அதே போல 20% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்குகளை கொடுத்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 5% மக்கள் யார் கூட்டணிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என ஒரு 4% மக்களும், மீதம் இருக்கக்கூடிய 4% பேர் நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக மிக சிறப்பான முறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வாக்குகளை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவிற்கு 40%, திமுகவிற்கு 33%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 20%, நாம் தமிழர் கட்சிக்கு 4%, மீதி இருக்கக்கூடிய ஒரு 3% வாக்குகள் என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்க போகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என தன்னுடைய வாக்குகளை கொடுத்திருப்பதாக இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த இப்போதைக்கு தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த முடிவுகள் என்பது கொடுத்திருக்காங்க மக்கள். அதுவுமே 234 தொகுதியில் மொத்தமாக 2 லட்சம் பேர் நடத்தப்பட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இதே இன்னும் தேர்தலுக்கு 2 மாத காலங்கள் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அறிவிப்புகளை, தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் கொடுக்காமல் தான் இருக்கிறாங்க. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 5 வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் கொடுக்கவில்லை. திமுக இன்னும் எந்த ஒரு அறிவிப்புகளையும் கொடுக்கவில்லை. 2021 கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாத ஒரு சூழலில் தான் திமுக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டும்தான் அதற்குரிய முடிவுகளை எடுக்க முடியுமே தவிர, தேர்தல் முடிந்து மறுநாள் வெளியாகக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் கிட்டத்தட்ட ஏறக்குரிய சரிசமமான முறையிலே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.